கம்போடியாவில் மனித கடத்தல் கும்பலால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட 24 வயதான மலேசியர் ஒருவரை மலேசிய பன்னாட்டு மனிதநேய அமைப்பான MHO பத்திரமாக மீட்டுள்ளது. நேற்று கம்போடியாவில் இருந்து விமானத்தின் மூலம் அவர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தார். சூதாட்ட மையம் ஒன்றில் மாதம் 4132 ரிங்கெட் வருமானத்துடன் கூடிய வேலை என்று ஏஜென்ட் ஒருவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி சென்ற அவர் அங்கு மோசடி வேலைகளை செய்ய வற்புறுத்தப்பட்டுள்ளார். ராவ் என்ற முன்னாள் லாரி ஓட்டுநரான அவர் மோசடி வேலைகளை செய்ய மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அக்கும்பல் அவரை மிகுந்த சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கியுள்ளது. நிர்வாண நிலையில் தலைகீழாக தொங்க விடுவது, இருட்டறையில் அடைப்பது போன்ற சித்திரவதைகளை தாம் அனுபவித்ததாக நேற்று செய்தியாளர்களிடம் ராவ் தெரிவித்தார். மேலும் தன்னை விடுவிக்க 30,000 ரிங்கெட் பிணை தொகை கேட்டு மிரட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மனித கடத்தல் கும்பலிடம் சிக்கியுள்ள மேலும் 4 மலேசியர்களை மீட்கும் முயற்சியில் MHO ஈடுபட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.